போன வீடியோவில் சொல்லியிருந்தேன் நான் எந்த வித விரதமும் வைக்கல, மெஹந்தி மட்டும் போட்டுக்கிறேன்னு. ஆனால் என் மனசு கேட்கவே இல்லைங்க. உள்ளுக்குள்ளே சொல்லிகிட்டே இருந்துச்சு பண்ணணும்னு. சரி யோசிச்சுட்டே இருந்தேன். அப்புறம் சரி வச்சிடலாம், விரதம் வச்சிடலாம் அப்படின்னு சொல்லி காலையில் போய் எல்லா சாமானும் வாங்கிட்டு வந்து சாமிக்கு எல்லாம் ரெடி பண்ணி பூஜை பண்ணுறதுக்கு சாமியை கும்பிட்டு என்னோடய விரதத்தை ஸ்டார்ட் பண்ணிட்டேன். காலையிலேருந்து தண்ணி குடிக்கலாம், எதுவுமே சாப்பிடவே இல்லை. பசங்களுக்கு மட்டும் சாப்பாடு கொடுத்துட்டு ஈவினிங் வந்து ஒரு 3:30 மணிக்கு மேலே வந்து இங்கே பூஜை பண்ணுவாங்க. லேடிஸ் எல்லாம் உட்காந்து அவங்கவுங்க தட்டு கொண்டு போகிறாங்க பாருங்கள். அதில் விளக்கு, தண்ணி, பூஜைக்கு தேவையான எல்லா சாமானும் கொண்டு போய் அங்கே பூஜையில் உட்காந்துடணும். போன உடனே முதல்ல அங்கே அம்மன் ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. அதுக்கு அலங்காரம் பண்ண சொன்னாங்க. பொட்டு வச்சுட்டு அதுக்கப்புறம் கண்மையெல்லாம் போட்டு விட்டுட்டு ஆர்த்தி காட்ட சொன்னாங்க. அதெல்லாம் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் வந்து பூஜை ஸ்டார்ட் ஆச்சு. அதாவது இந்த பூஜையில் எதுக்காக பண்ணுறாங்க அப்படிங்கிற கதையை தான் ஒவ்வொரு சொல்லுவாங்க. ஒவ்வொரு கதையை சொல்லிட்டு அதுக்கப்புறம் நம்ம கொண்டு அந்த தட்டை அப்படியே சுற்றி விடுவாங்க. உட்காந்துருக்க எல்லாருக்கும் அப்படியே மாற்றி மாற்றி நம்ம தட்டு வரும்போது பார்த்திங்கன்னா அதோட அந்த ஒரு கதை முடியும். அதுக்கப்புறம் ஸ்டாப் பண்ணிவிட்டு மறுபடியும் இன்னொரு கதை சொல்லுவாங்க. கதை முடிஞ்சதுக்கப்புறம் எதனால் இந்த பூஜை உருவாச்சு, அதில் என்னென்ன நம்ம பண்ணுறதுனால என்ன பலன்கள் கிடைக்குது அப்படிங்கிறத சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் எல்லாருக்கிட்டே ஆசீர்வாதம் வாங்கிட்டு அங்கேருந்து